நாம் இருப்பது 2025 டைம் டிராவல் பண்ணி 2026 இருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு அடுத்தடுத்து பரபரப்பான அரசியல் நகர்வுகள். நேற்று ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். அதில் கூடுதல் முக்கிய செய்தி, அவர் 3 முறை இது வரைக்கும் ஒரு சிறிய இடைவேளையில், ஒரு 24-25 மணி நேர இடைவேளையில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லைன்னு திமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு பற்றி கேட்கும்போது அவர் சொன்னது இந்த பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் அதிகரிக்க வைத்திருக்கிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். ஓபிஎஸ் என்டிஏவோடு பிரயாணித்தவர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டெல்லாம் கொடுப்போன்னு அதிமுக சொன்னாலும் நான் கமிட்டலாகவே கூட்டணி முடிவை அடுத்த ஆண்டுல தான் எடுப்போம்னு தேமுதிக சொல்லி வருகிறது. திமுகவுடன் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தொனியும் கூட, தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு தொனியும் கூட வரத பார்க்கின்றோம். ராமதாஸ் முதல்வர் உடல்நல விசாரிப்பெல்லாமும் கூட கவனத்தை ஈர்க்கிறது. இவையெல்லாம் அரசியல் நாகரிகம். ஒரு தலைவர் உடல்நிலை தேடி வரும்பொழுது பார்க்கக்கூடிய சந்திப்புகள் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஒரு ப்ரீ எலெக்ஷன் இயர்ல அரசியல் பேசப்படாமல் இருக்காது. அரசியல் முக்கியத்துவம் இயல்பாகவே வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அணியை இன்னும் விஸ்தாரமாக்க நினைக்கிறதா? அதோடைய சமிக்ஞையாகத்தான் இதெல்லாம் பார்க்குறோமா? ஆர் ஆர் வி ரீடிங் டூ மச்? கேட்டுடலாம், விவாதிச்சிடலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் அரசியல் விமர்சகர்கள் திரு ஜுபேர் மற்றும் சாமானியன் நாகராஜ் மற்றும் 2 நண்பர்கள் ரொம்ப நாள் கெச்சு ஃப்ரேமில் இணையறாங்க. ஆத்ம நண்பர்கள், உயிர் நண்பர்கள், திரு சேலம் மணிகண்டனும் திரு கண்ணன் அவர்களும். திரு கண்ணன், வணக்கம். ஏற்கனவே ஹேட்ரிக் சாதனை படைச்சாச்சு, 1, 2, 3ன்னு. 4வது சந்திப்பு நாளை காலையா நாளை மாலையா இல்ல ஆல்ரெடி as we speak நடந்துட்டு இருக்கா? அதிரடி திருப்பங்கள் அப்பப்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அரசியல். அதாவது இந்த சந்திப்பு ஏன் நிகழ்கிறது, இந்த கூட்டணி முறிவு ஏன் ஏற்படுகிறது அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு நீண்ட நெடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு கால ரணம், வேதனை இப்ப கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு. 7 ஆண்டு ரணம். ஆமா ஆமா, அது வெளியில சொல்லாம நாங்களும் எவ்வளவுதான் தாங்குறது அப்படிங்கிற மாதிரி தாங்கிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கன்னு நினைச்சாங்களோ? ஆமா ஆமா, அது இப்பயாவது நம்ம சொல்லிட்டே ஆகணும். இவ ரொம்ப நல்லவரா இருப்பா, உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்குன்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, நாம 2017 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு 2017 இந்த தர்ம யுத்தத்தை துவக்கும் போது தமிழகத்தில் அபரிவிதமான ஒரு ஆதரவு, உள்நாடு வெளிநாடு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தார்கள், எந்தெந்த நாட்டிலெல்லாம் தமிழர்களுடைய எண்ணம் தமிழகத்தை நோக்கி இருந்ததோ அவர்கள் எல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, மக்களை தொடர்பு கொண்டு ஒரு மக்கள் எழுச்சி, புரட்சி அளவுக்கு வெடித்து ஐயா ஓபிஎஸ்க்கு ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த பயணத்தை அப்படியே தொடர்ந்திருந்தால் இன்றைக்கு பழனிசாமி முதலமைச்சராக நீடித்திருக்க முடியாது. இன்றைக்கு இவ்வளவு தூரம் அவர் ஆடி இருக்கவும் முடியாது. அதற்கு காரணம் அவர்களா? அதற்கு காரணம் அவர்கள், மேல இருக்கிறவங்க. அதுக்கு காரணமும் நாங்களும் ஒரு காரணம். ஏன்னா அவர்கள் சொன்னதை நாங்கள் நம்பினோம். எதற்கு? ஒரே ஒரு அஜெண்டா தான், கட்சி நலன் கருதி. சரி, இவ்வளவு செல்வாக்கு இருந்துட்டாலும் கூட இந்த செல்வாக்கு யாரால் வந்தது, எதனால் ஏற்பட்டது? புரட்சி தலைவியால், புரட்சி தலைவரால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கழகத்தால கட்சி நலன் கருதி இணைஞ்சோம். ஒருங்கிணைப்பாளராக முதலில் ஒத்துக்கொண்டார்கள். புரட்சி தலைவி அம்மாவிற்கு நிரந்தர 8 வருஷ வரலாறு, கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. இல்ல, அதை சுருக்கமா சொல்லிடுறேன். இப்படி எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது இணைச்சு ஒண்ணு சேர்ந்து பயணிச்சு இரட்டை குழல் துப்பாக்கிகளா அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக பயணித்து வந்தா திடீர்னு 2021 ஒற்றை தலைமை கனவு வந்தது. அப்புறம் அந்த கனவு என்னவெல்லாம் செய்தது என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப தெரியாத சம்பவத்தை சொல்றேன். நான் தெரியாம கேட்கிறேன். முன்னாடி ஒருவேளை உங்க கடிதத்தை எடுத்துக்கிட்டு உங்க பாக்கியத்தை அவர் பூர்த்தி செஞ்சிருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? பிரதமர் பார்த்திருந்தாருன்னா இந்த பாக்கியம் நிகழ்ந்து விடக் கூடாது என்று நினைத்ததில் நானும் ஒருவன்.
இந்த சந்திப்பு நிகழ்ந்து விடக் கூடாது என்பதை விரும்பியதில் நானும் எங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து தொலைச்சிட போறாரோன்னு பயந்தீங்களா? ஆமா 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 பயந்தோம். ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் வச்சு என்ன செய்யறது? அப்ப ஏன் கேட்டாரு? ஏன் பாக்கியம்னாரு? அதாவது இறுதியாக ஒரு எச்சரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம், பாக்கியத்தின் கருதி. பாக்கியத்துக்கு எச்சரிக்கைன்னு ஒரு பொருள் இருக்கா? இப்ப தெரியுதா? அந்த பாக்கியத்துக்கு அப்புறம் என்ன என்ன பூகம்பம் வெடிச்சுன்னு தெரியுதா? இப்ப ஏன் கெஞ்சுறீங்க, கதறீங்க? டெல்லியில இருந்து கால் வருது, தமிழ்நாட்டுல இருந்து கால் வருது, ஐயா வேண்டாம் ஷாம் அப்படின்னு சொல்றீங்க. டெல்லியில இருந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நீங்க தான் டிவில நியூஸா போடுறீங்க. அந்த நியூஸை பார்த்து நான் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேக்குறேன். டெல்லியில இருந்து என்ன இப்ப கமலாலயத்துல நாங்க கனெக்ஷன் கொடுத்துருப்போமேங்கிறாங்களே, அந்த கனெக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்களே. இப்ப பிரச்சனையே அதுதான். யாரு 2010ல இதே நயினார் நாகேந்திரன் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அதிமுகவில இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கும்போது சாத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். சாத்தூருக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மாட்ட பேசி, அம்மா தென் மாவட்டத்துல நயினார் இருந்தாத்தான் நல்லா இருக்கும், அவரை அதனால நான் போய் பார்த்துட்டு வந்து அவர் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அவ்வளவு தூரம் முக்கியத்துவமா நினைக்கிறீங்க ஓபிஎஸ் அப்படின்னு அம்மா கேட்கும்போது, இல்லம்மா அடுத்து 2011 தேர்தல் களம், நாம யாரையுமே இழக்க வேண்டியதில்லை, அதனால எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்காக ஒத்துக்கிறேன், எப்ப சரி அவனை போய் பார்த்துட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ஓபிஎஸ் போய் அவர் வீட்டுல உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி பேசி அம்மாட்ட பேச வச்சு மறுபடியும் கூட்டு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு அவரு சொல்றாரு நான் செஞ்சிருப்பேனேன்னு. அவரே 3வது வரிசையில 7வது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் எங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தந்து நாங்க மோடியை பார்த்து அந்த பாக்கியம். பாஜக அவர் தானே மாநில தலைவர். ஏற்கனவே அண்ணாமலை மாநில தலைவரா இருந்து என்ன நிலைமை ஆனாருன்னு பார்த்தோம். பாஜக மாநில தலைவர்கள் எல்லாம் நாம பராக்கிரமசாலிகள் நினைச்சோம்னா அவ்வளவுதான், நாம தலையில நாமளே மண்ணெளி போட்டுக்க வேண்டியதுதான். பட் இதெல்லாம் விடுங்க. 2001ல 2002-3 காலகட்டத்துல டெல்லியில முதலமைச்சர்களுடைய மாநாட்டுல புரட்சி தலைவி அம்மாவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் டெல்லிக்கு செல்லும் போது 4வது வரிசையில இருந்த மோடிட்ட அம்மா அவர்கள் ஓபிஎஸ் எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? he is my one and only loyal person அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. 4வது வரிசையில அன்றைக்கு தொடர்ந்த நட்பு. அம்மா தமிழ்நாட்டுல அம்மாவை தெரியும்னா அம்மாவுக்கு அடுத்து ஐயா ஓபிஎஸ் தான் மோடிக்கு தெரியும். எப்பெல்லாம் அதிமுகவுல பிரச்சனை வந்திருக்கோ அப்பெல்லாம் ஓபிஎஸ் போன் போட்ட கேட்ட ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு ஏன் கேட்க மறுக்கிறாரு? ஏன் யாராவது சொல்லித்தே அவருக்கு தெரியணுமா அவரை பார்க்கணும்னு? தமிழ்நாட்டுக்கு வந்தா அதிமுகவுல எப்ப எல்லாம் அதிமுக உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் கண்ணுக்கும் காதுக்கும் வாய்க்கும் இனித்த ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கு புளிக்கிறாரே. நிறைய செஞ்சு கொடுத்திருக்கியா அவர்களுக்கு நிறைய செஞ்சு நிறைய செஞ்சு கொடுத்தோம். எங்களை இல்ல நாங்களும் நிறைய செஞ்சு கொடுத்தோம், அவங்களும் எங்களை நிறைய வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்ப நாம வச்சு பேசுறிய வேற வழி இல்ல, பிராங்க பேசிட்டே ஆகணும். இது தமிழ்நாட்டுக்கு தெரியாததா? தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாததா? ஆனா கவனிச்சீங்களா கண்ணன், உங்களுக்கு தெரியுமா தெரியல, வழக்கமா ஜொலிக்கக்கூடிய திரு சேலம் மணிகண்ட முகம் இன்னைக்கு கொஞ்சம் டல் அடிக்குது. அவர் நினைச்சாரு எப்படி இருந்துருவீங்க அப்படின்னு. இது எதிர்பார்க்கல மணிகண்டன்.